அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ரமலானுடைய கடைசி 10ல் வந்துட்டோம். இந்த 10ல் நம்ம தூக்கத்தை நினைக்காம அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும். அல்லாவுக்காக இல்லை, நம்மளுக்காக நம்ம அதிகமான நன்மைகளை சேர்த்து வச்சுக்கிறணும். நம்ம கபருக்கு போன உடனே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அங்கே செய்யக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அங்கே நடக்கக்கூடிய தண்டனைகளை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறணும். அப்படின்னா இந்த ரமலானில் நம்ம எவ்வளவு அதிகமான முறையில் நன்மைகளை சேர்த்துக்கணுமோ அது மாதிரி சேர்த்துக்கணும். அதோடு அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க. அதனால தான் நான் அதையெல்லாம் சொல்லாமல் இந்த ஹதீஸை எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஹதீஸ்களை பார்த்து இதை நல்லா திரும்ப பார்த்து படித்து அதன்படி அமல் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் உதவி செய்வான். அதுக்கப்புறம் நம்ம துவாவில் இந்த பாலஸ்தீன மக்களையும் கொஞ்சம் இணைஞ்சிக்கிறணும். பாருங்கள், இந்த குழந்தைகள்லேருந்து எல்லோரும் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு இந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு லேசாக்கி வச்சுருக்கான். நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக துவா செய்கிறது தான். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மக்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அதிகமாக துவா செய்யுங்க. அதிகமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மைகளை பெற வேண்டியதற்காக இரவில் அதிகமாக கண் விழித்து நம்ம தொழுகணும், ஓதணும். குரானை அதிகமாக ஓதுங்க. குரானை நம்ம முடிச்சிடணும். இந்த மாதத்தில் 2 தடவை முடிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தடவை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 2 தடவை மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக நம்ம முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமாக குரானை ஓதி இன்னும் நம்ம அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வானாக, நம்மளுக்கு உதவியும் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.